சென்னை கோயம்பேட்டில் இருந்து கிளாம்பாக்கத்திற்கு பேருந்து நிலையத்தை மாற்றியதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. கிளாம்பாக்கத்தில் இருந்து கோயம்பேடு வருவதற்கும் சென்னையின் பிற பகுதிகளுக்கு செல்வதற்கும் போதிய பேருந்து வசதிகள் இல்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. குறிப்பாக வடசென்னை பகுதிகளில் இருந்து கோயம்பேடுக்கு வருவது மிகவும் சிரமமாகி உள்ளதால் மாதவரத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகளை இயக்கப்படுகின்றன. மேலும் தங்களுக்கான போதிய வசதி செய்து தரப்படவில்லை என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கோயம்பேட்டில் இருந்து கிளாம்பாக்கத்திற்கு பேருந்து நிலையத்தை மாற்றியது அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள் செய்யும் செயல் என தலைவர் அண்ணாமலை கண்டித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தலைநகரம் சென்னைக்கு வந்திறங்கும் முக்கியமான பேருந்து நிலையம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மையப்படுத்தி மெட்ரோ ரயில் நிலையம், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகளுக்கு இத்தனை ஆண்டுகளாக பல ஆயிரம் கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது. இதனை கைவிட்டுவிட்டு பயணிகளுக்கு தேவையான எந்த அடிப்படை வசதிகளும் செய்து முடிக்கப்படாத கிளாம்பாக்கத்திற்கு பேருந்து நிலையத்தை உடனே மாற்றிய அடிமுட்டாள்தனமான செயல்பாட்டை என்னவென்று சொல்வது? கோயம்பேடை சுற்றியுள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள், சிறு கடைகள், உணவகங்கள் என ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் இதனால் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. தாம்பரம், வேளச்சேரி உள்ளிட்ட தென் சென்னை சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஏற்கனவே பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்தை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்து கட்டணத்தை விட சென்னையின் பல பகுதிகளில் இருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் போக்குவரத்துக்கான கட்டணம் அதிகமாக இருப்பது திமுக அரசுக்கு தெரியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு முன் போக்குவரத்து நெரிசல் அதிகம் இல்லாத இரவு 10 மணி முதல் காலை 7 மணி வரை மட்டுமே புறநகர் பேருந்துகள் சென்னை மாநகருக்குள் அனுமதிக்கப்பட்டு வந்தன. அதனை நிறுத்திவிட்டு கோயம்பேடு மற்றும் சென்னையின் பிற பகுதிகளுக்கும் கிளாம்பாக்கத்திற்கும் இடையே 5-10 நிமிட இடைவெளியில் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவித்திருப்பதை போன்ற அறிவிலித்தனம் வேறு உள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளார். எந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தமிழக அரசு பெருமைப்பட்டுக் கொள்கிறது? தமிழகம் முழுவதும் இருந்து தினமும் சென்னை வந்து செல்லும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை திமுக அரசு அவதிக்குள்ளாக்கி உள்ளது. இத்தனை அவசர கதியில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இடம் மாற்றி அந்த இடத்தில் என்ன திட்டத்தை செயல்படுத்த போகிறார்கள் என்று இதுவரை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளும் சென்னையிலிருந்து கிளாம்பாக்கம் வரை செல்லும் பயணிகளுக்கான போதுமான போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்படும் வரை பேருந்துகள் கோயம்பேட்டில் இருந்தே செயல்பட அனுமதிக்கப்பட வேண்டும். குறைந்தபட்ச நேர்மையும் அடிப்படை அறிவும் இருப்பவர்கள் யாரும் திமுக அரசை போல அவசர கதியில் அதனை இடம் மாற்றி இருக்க மாட்டார்கள். கருணாநிதியின் பெயர் வைத்ததற்காக மட்டுமே பல்லாயிரக்கணக்கான மக்களை தினம்தோறும் அல்லலுக்கு உள்ளாக்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.